வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டவரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த நடந்து முடிந்த 4 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய தோல்வி பற்றியும் அதை பற்றிய நமது மதிப்பீடு பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக முதல்ல ஒரு காணொளி வெளியிட்டோம். அதில் நம்ம பாஜகவினுடைய வெற்றியை அதுக்கான காரணத்தை நம்ம அலசணும். இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த 4 மாநில தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குங்கிறது அதுக்கு ஓரளவு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே பவரை முதல்ல தெலுங்கானா ஸ்டேட்டோட முதல் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இதை சொல்ல வரோம். ஆனால் அந்த மற்ற 3 மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தால் இந்த மாதிரியான இந்த தோல்வி அடைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னென்னா 2 விஷயமாக நம்ம இதை பார்க்குறோம். ஒன்று பாஜக இந்துத்துவா ஹார்ட்கோர் இந்துத்துவா பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கும்போது அதனுடைய சாஃப்ட் வெர்ஷனாக இந்த தலைவர்கள் அதாவது மத்திய பிரதேசத்துலேயும் சரி, சத்தீஸ்கர்லேயும் சரி, இதில் ராஜஸ்தான்லேயும், இந்த 3லையுமே பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸினுடைய ஓல்டு கார்ட்ஸ், பழைய தலைவர்கள், அதாவது ராகுல் காந்தி வயசுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது ரொம்ப அந்த வயசு கேப் அதிகமான உள்ள இந்த ஜென்ரேஷன் கேப்பில் உள்ள பழைய லீடர்கள், அதிலும் குறிப்பாக உயர்ஜாதி லீடர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் அவங்க தலைமை ஏற்றதால் மிகப்பெரிய பிரச்சனையாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ ராகுல் காந்தி பேசுகிற பாலிட்டிக்ஸை அவங்க எடுக்கலை. அவங்க இன்னும் 90s இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள அரசியலே நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஜென்ரேஷன் கேப் நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சுது. பாஜக ஹார்ட் கோர் இந்துத்துவா பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கும்போது இவங்க அதுக்கு ஆதரவாக சாஃப்ட் இந்துத்துவா பாலிட்டிக்ஸை கையில் எடுத்தாங்க. அவங்க இப்போ கோயில் விஷயம் பேசுகிறாங்கன்னா, ராமர் கோயில் விஷயம் பேசுகிறாங்கன்னா, இவங்க வேறு சில கோயில் விஷயங்கள் பேசுனாங்க. அதனுடைய ஒரு சாஃப்ட் வெர்ஷனாக இவங்க முன் வச்சது மக்கள்கிட்ட எடுபடல அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓபிசி பாலிட்டிக்ஸை இவங்க கையில் எடுக்க மறந்துட்டாங்க. ராகுல் காந்தி சொன்னார், அதை கையில் எடுக்கிறதுக்கு அதை ஒரு அஜெண்டாவை மாற்றுங்க. அந்த பாலிட்டிக்ஸ் தான் கர்நாடகாவில் வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த பாலிட்டிக்ஸ் தான் வேலை செய்யுது. சவுத்தில் எல்லாமே அந்த பாலிட்டிக்ஸு நல்லா வேலை செய்யும்போது நம்ம அதில் கையில் எடுக்கணும். ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்து அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கான செயல் திட்டங்களை நம்ம சொன்னோம்னா அவங்கள அந்த பாஜகவினுடைய இந்துத்துவ பாலிட்டிக்ஸ்லேருந்து ஓரளவு டைவர்ட் பண்ணி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார். ஆனால் அதை இந்த பெரிய தலைகள், முக்கியமாக உயர் சாதி இந்து காங்கிரஸ் தலைவர்கள் இதை காதிலே போட்டுக்கல. அவங்க பிடிவாதத்தால் தான் ராகுல் காந்தி விட்டு கொடுத்துட்டாரு. வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் போனார். பிரியங்காவும் போனாங்க, ராகுலும் போனார். அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேவும் போய் பிரச்சாரம் பண்ணியும் கூட இந்த கமல்நாத், இன்னும் பாகல், அப்புறம் இங்கே கெஹ்லாட் மாதிரி தலைவர்கள் இன்னும் பழைய அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்ததால், அதே மாதிரி அவங்களுடைய தலைமையை மத்திய காங்கிரஸ் ரொம்ப நம்பிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய பண்ண தவறு. அங்கே ஓபிசி லீடர்ஸை இன்னும் தாராளமாக இறக்கி விட்டுருக்கணும், நிறைய ஓபிசிக்கு சீட்டு கொடுத்துருக்கணும், ஓபிசி சம்மந்தமான பாலிட்டிக்ஸை பேசியிருக்கணும் நிறையா. குறிப்பாக மண்டலெலாம் இப்போ அங்கே கொண்டு போயிருந்தால் அது எடுபட்டுருக்கோம். இப்போ பாஜக ஒரு ராமர் கோயிலை கையில் எடுக்கும்போது அதே கோயில் விஷயத்தை சாஃப்ட் டோனில் இவங்க எடுத்ததால் தான் மக்கள் குழம்பி போய் பேசாமல் அதுக்கே போட்டுடலாமேன்னு அதுக்காக போட்டிருக்கிறாங்க. இவங்க ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்துருக்கணும். இன்னொரு மிக முக்கியமான காரணம், இவங்க இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகளை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். குறிப்பாக சமாஜ்வாடி பார்ட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்துருக்கணும். ஆம் ஆத்மி பார்ட்டியை அவங்க கூப்பிட்ருக்கணும். அதே மாதிரி இப்போ இவங்க பார்த்திங்கன்னா மாயாவதியோட கட்சி, அவங்கள இப்போ அவங்க சுத்தமாக அரசியல்லேருந்து ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ஒதுங்கி இருக்கிறது இந்த ஓட்டுகளை பிரித்து பாஜகவினுடைய வெற்றிக்கு தான் அவங்க உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், சிம்பிள் லாஜிக் இருந்தாலே போதும். அந்த அரித்மெட்டிக் தெரிஞ்சாலே இவங்க அவங்கள ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இப்போ வந்து பாஜகவிட்டையும் அவங்க நேரடியாக போகல. அதேமாதிரி சமாஜ்வாடியோடையும் அவங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கூட காங்கிரஸ் அட்லீஸ்ட் அவங்கள பகைச்சிக்காமல் அவங்களோட போய் இருந்திருந்தால் ஓரளவு வந்து அந்த ஓட்டுகளை தலித் ஓட்டுகளையும் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓட்டுகளையும் ஓரளவு மைனாரிட்டி ஓட்டுகளையும் கவர்ந்து எடுத்துருக்கலாம். காங்கிரஸுக்கிட்ட அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. இந்த தடவை 3 மாநிலங்கள்லேயும் தலித்து மற்றும் மைனாரிட்டி ஓட்டிஸ் ஓரளவு வந்து காங்கிரஸுக்கு வந்தால் கூட அவங்க முழுவதுமாக ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்துருக்கணும், அம்பேத்கர் பாலிட்டிக்ஸை கையில் எடுத்துருக்கணும், சமூக நீதி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு பிளாங்கில் இந்த விஷயங்களை நிலைநிறுத்தியிருந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, கடைசியாக எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இந்த பாஜக வாங்கியிருக்கிற இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் காங்கிரஸ் வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2% தான் இருக்குது. ராஜஸ்தானில் வந்து பாஜகவினுடைய ஓட்டு 2% தான் அதிகமாக வாங்கியிருக்கு காங்கிரஸை விட. அதேமாரி சத்தீஸ்கர்லேயும் அதேமாதிரி கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இதில் வந்து மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் பிஜேபி வந்து காங்கிரஸை விட 8% அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. இப்போ இதே பேட்டர்னில் பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து நிறையா லூஸ் பண்ணலை. அது எதனால் வந்து ஆட்சிக்கு வர முடியல. இன்ஃபேக்ட் இந்த 3 மாநிலத்தில் உள்ள ஓட்டுகளையும் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டி பார்த்திங்கன்னா இந்த 3 மாநிலத்துலேயுமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 8 லட்சம் பாஜக விட அதிகமாக வாங்கியிருக்கு காங்கிரஸு. இருந்தாலும் கூட தோற்று போய் ஆட்சி அமைக்காததுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஸ்டேட் அசம்பிளியில் உள்ள அசம்பிளி செக்மெண்ட்ஸினுடைய ஓட்டு வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதனால் கம்மியான மார்ஜினில் வந்து பாஜக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ காங்கிரஸ் ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு அகாமடேட் பண்ணி 10 சீட்டு 5 சீட்டு அப்படி கொடுத்துருந்தா ஒன்றும் இவங்களுக்கு லாஸ் கிடையாது. இவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க இந்துத்துவ பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது இவங்க அதுக்கு எதிரான பாலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா இவங்களால தப்பிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆக இதே இந்த ஓட்டிங் பேட்டர்ன்லேயே இருந்தால் நமக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் அவ்வளவு மோசமாக தோற்று போகாது காங்கிரஸ். அதாவது இதை வந்து அப்படியே இந்த ஓட்ஸ் எல்லாமே நீங்கள் அசம்பிளி எலெக்ஷன்லேருந்து நீங்கள் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா முன்ன மாதிரி 2019 பாராளுமன்ற தேர்தலில் அடி வாங்கின மாதிரி காங்கிரஸ் அவ்வளவு அடி வாங்காது. பாதி ஓட் ஷேரு எம்பி எலெக்ஷன்லேயும் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் அதுக்கு கெயின் தான். காங்கிரஸுக்கு வந்து ஒரு 8-10 சீட்டு பாராளுமன்ற எலெக்ஷனில் அது ஒரு கெயினாக தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக 2019 மாதிரி அவ்வளவு மோசமாக காங்கிரஸ் தோற்காது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அதாவது புள்ளி விவர பிரகாரம் பார்த்திங்கன்னா 4 மாநிலத்தினுடைய புள்ளி விவரங்களை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அவ்வளவு தோற்று போகல. ஆனாலும் இந்த மார்ஜினலில் தோற்று போனதுக்கு காரணம் வந்து காங்கிரஸுக்கு நிலையான ஓபிசி பாலிட்டிக்ஸை எடுத்து முன் வைக்கல. அவங்களுடைய ட்ரிக்கில் இவங்க உள்ளே விழுதுட்டாங்க. அவங்க ஹார்ட்கோர் இந்துத்துவா பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது இவங்க இந்துத்துவா பாலிட்டிக்ஸில் சாஃப்ட்வேராக இவங்க கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டோனில் இவங்க நுழைய ஆரம்பித்ததால் தான் இவங்களுக்கு இந்த சரிவை இவங்க பார்த்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பண்ணையார்தனத்தை விட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து நான் கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டேன், அதனால் நான் சொல்கிறத தான் நீங்கள்லாம் கேட்கணுன்னு இந்தியா கூட்டணியை மற்ற கட்சிகளை நிர்பந்திக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து எல்லா மாநிலத்திலையும் சீட் அரேஞ்ச்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணிக்கிறதுக்கு காங்கிரஸ் ரெடியாக இருக்கணும். அதாவது இவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆதரவு இல்லாத மாநிலத்தில் கூட்டணி கட்சிக்கு உள்ளவங்களுக்கு நிறையா கொடுக்கணும். அது மாதிரி விட்டு கொடுத்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணி தன்னுடைய பண்ணையார்தனத்தை விட்டு கொடுத்தால் மட்டுமே வந்து இந்த 2024 இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லாட்டி மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டி வரும். இந்த இந்தியா கூட்டணியினுடைய அழிவு அல்லது காங்கிரஸினுடைய அழிவு என்பது இந்திய ஒட்டுமொத்த மக்களினுடைய அழிவாக தான் பார்க்கப்படுது. அதனால் இந்த ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட நல்ல மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான அவங்க ஓபிசியை வந்து பயங்கரமாக கவர்ந்து இழுக்கிறாங்க. அதுக்கான
இப்போ கோயில் கட்டுறேன், கோயிலில் உங்களெல்லாம் நான் ராமர் கோயிலுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன், அந்த மாதிரி அவங்க ஹார்ட்கோர் இந்துத்துவ பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஓபிசியை எம்பவர் பண்ணுற மாதிரி அவங்களுடைய இந்த மண்டல் பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கணும். அதேமாதிரி ஓபிசிஸ்க்கு நிறையா சலுகைகளை முன்வைக்கணும். ஓபிசியை ஒருங்கிணைக்கிறதுக்குரிய என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த அத்தனை வேலைகளும் காங்கிரஸ் இறங்கி செஞ்சணும். அப்படி செஞ்சால் அந்த செய்கிற பட்சத்தில் இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியோ இல்லை பிஜு ஜனதாதள் ஜனதாதள் இருக்குது இல்லைங்களா, யுனைடெட் ஜனதாதள், நிதிஷ்குமார், அதே மாதிரி ஒரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஒத்து போனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாத கட்சி கிடையாது. காங்கிரஸ் தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒற்றுமை இல்லை, இதேமாரி பண்ணையார்த்தனமாக காங்கிரஸ் பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அழிவு, இந்தியா கூட்டணிக்கும் அழிவு, இந்திய மக்களுக்கும் அழிவுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தி சொல்ல விரும்புகிறோம். மற்றொரு அமர்வில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.